dan yang bisa melakukan itu hanyalah Dewa Siwa. Jadi para dewa tadi semua menuju ke Dewa Siwa dan mereka di sana menggagalkan meditasi Dewa Siwa dalam proses meditasi dan pada saat itu Dewa Siwa marah dan didatangkanlah seorang bernama Manmadan. Manmadan itu adalah seorang yang bisa menghasilkan suatu hasrat atau bagaimana, karena kalau begitu Dewa Siwa terlepas dari meditasinya dan bisa memancarkan energi dari Manmadan ini, beliau akan bisa ada satu anak yang baru yang bisa untuk membagi Surabaya dalam ini. Seterusnya setelah dibatalkan meditasi dari Dewa Siwa sangat marah dan mata ketika beliau terbuka, di situ keluar 6 pancaran sinar atau api, yang mana pancaran sinar inilah menjadi 6 anak-anak bayi kecil yang disebut Arbukan. Dan pancaran ini juga jatuh di atas sebuah kolam. Nadi. Di atas sebuah kolam yang ada kamar lainnya, dan di situ ada 6 putri atau wanita yang merawat ke 6 anak-anak ini, dan dari situ ke-6 putra tersebut dijadikan satu. Jangan cilokos itu. Dan setelah bersatu, pada saat Dewi Parwati datang ke tempat itu, anak tersebut menyebut Dewi Parwati dengan sebutan Ibu atau Amma. இப்படியாக தான் நம்ம சுப்பிரமணியர் பிறப்பார். அவர் இந்த பூலோகத்திலையும் சரி தேவலோகத்திலையும் சரி எல்லாருமே ஒரு பெண்களால் தான் பிறந்திருப்பாங்க. இவர் மட்டும்தான் ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொன்னால் சுப்பிரமணியர் மட்டும்தான். முருகன் மட்டும்தான் டைரெக்டாக நெற்றிக்கண் மூலியமாக பிறந்தவர். அதனால தான் முருகன் ஆண்மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கையில் இருக்கிற வேலும் அம்பாள் கொடுத்தது தான். அம்பாள் அந்த கையில் இருக்கிற வேலுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. புத்தி கூர்மையாக இருக்கணும், அதே சமயம் வளைஞ்சிருக்கக்கூடாது, நேராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வேலோட அர்த்தம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சூரபத்மன் எல்லாரும் கேட்டதுனால ஒரு 6 படை வீடு அமைக்கிறாரு. 6 படை வீடு அமைச்சு சூரபத்மன் நேராக போய் சூரபத்மனோட தம்பியை கொன்ற வதம் பண்ண நாள் இந்த நாள் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் ஏன்னா பங்குனி அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் 12 மாதம் தமிழ் மாதம். அதில் 12வது நாள் பங்குனி. அவருக்கு 12 கை இருக்கும். 12வது நட்சத்திரம் உத்திரம். இந்த நட்சத்திரத்தில் இந்த நாளில் சூரபத்மனோட தம்பியை கொள்றாரு. அடுத்த நாள்லேயே சூரபத்மன் அடுத்த ஒரு வருஷத்துலேயே சூரபத்மனையும் கொள்றாரு, வதம் பண்ணுறாரு. வதம் பண்ணிட்டு அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் முடிச்சிருக்கு. ஒரு கொலை பண்ணிட்டாலே பிரம்மஹத்தி தோஷம் முடிச்சு. பிரம்மஹத்தி தோஷம்னா தனிமையில் போயிடுவாங்க. ரொம்ப அவங்களுக்குள்ள ரொம்ப கவலையாயிடும். அந்த பிரம்மஹத்தி தோஷம் முடிச்சா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க, ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. அந்த மாதிரி முருகனுக்கு அப்படி ஆயிடுச்சு. அப்படின்னு ஆனோடனே அவர் என்ன பண்ணுறாரு, திருச்செந்தூரில் ஒரு சிவலிங்கத்தை மண்ணில் பண்ணி பூஜை பண்ணுறாரு, சிவபூஜை பண்ணுறாரு. சிவபூஜை பண்ணிகிட்டே இருக்கிறப்போ சிவபெருமான் காட்சி கொடுத்து இந்திரன் அனுப்பி வைக்கிறார். உடனே இந்திரன் வரான். இந்திரன் உங்களுக்கு சாப விமோசனம் ஆயிடுச்சு, சிவபெருமானும் இந்திரன்லாம் உங்களுக்கு சாப விமோசனம் ஆயிடுச்சு, நீ நேராக திருப்பரங்குன்றம் போ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அனுப்பிச்சு திருப்பரங்குன்றம் போகிறாரு. இந்திரன் காட்சி கொடுத்தாங்க. இந்திரன் எல்லாரும் காட்சி கொடுத்து என்னுடைய மகளை நான் உங்களுக்கு பரிசாக தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முருகன்ட்ட எல்லாமே இருக்குது. முருகன்ட்ட அழகு இருக்குது, இளமை இருக்குது, செல்வம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா கலைகளும் இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட ஒன்று மட்டும் இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். உந்தன் சந்நிதி நான் தேடி வந்தேன் முருகனே, எந்தன் உயிரும் முருக பாடுவேன் உனை முருகனே. நாமம்
பேச்சானாலும் திருப்புகை விளக்க பேச்சாவே மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவே நானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுறை சோலை மரமாவே சொல்லானாலும் ஓம் என்றொலிக்கும் சொல்லாவே பழச்சுவையானாலும் பஞ்சாமிருதச் சுவையாவே சொல்லானாலும் ஓம் என்றொலிக்கும் சொல்லாவே பழச்சுவையானாலும் பஞ்சாமிருதச் சுவையாவே அருள் வீடும் பேரும் உண்டாவே அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவே தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே துதிப்போர்க்கு வினைப்போம் துன்பம் போவே நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பறித்து கதித்தோம் முருகன் அருளால் நிஷ்டையும் கைகூடும் நீ மலரும் கந்த சஷ்டி கவசம் தனையே அமரத்திரமரம் புரிந்து குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் குதவும் செங்கதி வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மையல் நடனம் செய்யும் மயில் வாகனா கையில் வேளா என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக வருக வருக